ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயமே 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்து உச்சஸ்தானம் பெற போகிறார். ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் நல்லா வரும், உங்களுக்கு நன்மதிப்பு வரும், மரியாதை வரும். ரெண்டாவது பெரிய புகழ் அடையக்கூடிய ஸ்தானம். எவ்வளோ மோசமான கெட்ட பேர் நீங்க இருந்தாலும் சரி அந்த கெட்ட பேர் காலியாகும். புது சான்ஸாகவும் ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா பணப்புழக்கத்துல ஏ கிளாஸ். பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன் இடம் வைக்கணுமா வித்துரும், இடம் வைக்கணும், வீடு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது போக இப்போ என்னன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமே அபார்ட்மெண்ட் வாங்குறது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தான் இந்த பராபவ ஆண்டில் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எப்பவுமே நறுமணமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜெகஜோதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபம். ரிஷபத்தினால பொதுவா என்னால முடியாது, சாரி அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் சரி அவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயமே 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்து உச்சஸ்தானம் பெற போகிறார். இப்போ என்னன்னா ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் நல்லா வரும். பணப்புழக்கம் குருஸ்தானம், குரு நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா பணப்புழக்கத்துல ஏ கிளாஸ். பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன் இடம் வைக்கணுமா வித்துரும். ரொம்ப நாளா பிரச்சனையா இருக்கு சார், என் தம்பி சைன் போட்டாதான் அந்த இடத்த விற்க முடியும், வித்துடுவீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டாருன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், நட்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வருஷமா பார்த்துருந்தா புதுசாக ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து இவங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு மன அவதிகள்லேருந்து வெளியே வருவாங்க. அதாவது உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்க நிறைய ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமாற்றம் சொன்னது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, கிரட்ச் மாதிரி, ப்ரீ ஸ்கூல் மாதிரி, ஆனால் வேற ஊர், வேற நாடு, அந்த மாதிரி ஒரு ரீலொகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரெண்டாவது குருவுடைய பார்வை பலமும் சரி, ஸ்தான பலமும் சரி, இந்த தடவை ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது வீட்டில் திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஆன்லைனில் புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஆரம்பிப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆப் வச்சு ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணி அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு போய் உட்காந்துருக்கிற ஸ்தானம் வேலையில் உங்களை யாருமே கொஞ்சம் கூட பகச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ராகுனாவே பிரம்மாண்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் படங்களில் மோஸ்ட்லி எல்லாமே பெருசாக இருக்கும். இப்போ பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக போய் பல்லா போய் ஒருத்தன் தூக்கிட்டு வாடான்னு சொன்னால் 10,000 தலைகள் விழுகாமா, எதுக்கிட்ட 10,000 பேரை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்தானம் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது பிரைட்னஸ் யாருக்குன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு நல்லது. இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக அலைஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய இப்போ ஸ்விக்கி டெலிவரியிலேருந்து யார் வேணால் எடுத்துங்க, அவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, எதிர்பாராத ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு சலுகை மாதிரி இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு ரொம்ப ஓஹோன்னே இருக்குது. மனசில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு தீரும். ஒன்று. ரெண்டாவது இடம் வைக்கணும், வீடு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது போக இப்போ என்னன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமே அபார்ட்மெண்ட் வாங்குறது.
3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்துல எப்போ வந்து குரு உட்கார்ந்துருக்காரோ, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா இருக்கறனால ஸ்தலத்துக்கு மேல, நிலத்துக்கு மேல வீடு கட்டக்கூடிய பிராப்தம். அப்ப என்ன? வீட்ல ஆல்ரெடி வீடு இருக்கு எனக்கு. நான் கீழ இருக்கேன்னா, இப்ப மேல வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நெறைய பேருக்கு மன மகிழ்ச்சிங்கிறது இவ்ளோ நாள் இருக்காம இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தா வாக்கு வன்மை ஏற்படும். செல்வாக்கு உயரும். பட் தி சேம் டைம் என்ன, ஃபேமிலில யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு குடுத்துட்டே இருக்கும். ஆனா இப்போ அந்த உடல்நிலைகள் பாதிப்பு எல்லாமே கிளியர். இப்ப என்ன பார்த்துக்கணும் மெயினா? ஷோல்டர் பகுதிகள், சைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூச்சு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் 1. 2வது கழுத்து பின்புறம். இது எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பாயிண்ட்ஸ். இத மட்டும் தான் இவங்க மெயினா பார்த்துக்கணும். இப்ப கஷ்டம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, இந்த பராபவ ஆண்டுல குரு உச்சஸ்தானம் பெறும்போது உங்களுக்கு நன்மதிப்பு வரும், மரியாதை வரும். 2வது பெரிய புகழ் அடையக்கூடிய ஸ்தானம். எவ்வளோ மோசமான கெட்ட பேரு நீங்க இருந்தாலும் சரி, அந்த கெட்ட பேர் காலியாகும். புது புது சான்ஸா வரும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். திடீர்னு போயிட்டு இருப்போம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ பார்ப்போம், ஒரு பெரிய மனிதரை பார்ப்போம், டக்குன்னு அவர் மூலியமா நமக்கு ஒரு சான்ஸ். இதான் நீங்க பண்றீங்களா? ஓகே, கம் டு ஆஃபீஸ், லெட் அஸ் மீட் அப்படிமா. டக்குன்னு லைஃப் மாறுறது கண் கூட பார்ப்பாங்க. மெயினா பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேர் இந்த டைம் பீரியட்ல அக்ரிமெண்ட் போடுறது, ஏதாவது புது விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி இந்த ரிஷபத்துல பிறந்த நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கறது. பேங்க்ல எந்த லோன் வாங்கினாலும் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். லோன் க்ளோஸ் ஆகக்கூடிய எபிலிட்டி ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோரா இருக்கு. அதனால இந்த ஆண்டு எப்படி பட்டாலும் சரி ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய ஸ்தானம் தான். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி லோன் பிரச்சனை தீரும் அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய பண வரவு எந்த மாதிரி இருக்கும்? இப்ப என்னன்னா, மோஸ்ட்லி இப்ப பண வரவுகளை ஜூனுக்குள்ளேயே வரக்கூடிய பணம் வந்து அவங்க அப்படியே சேமிச்சு வச்சுக்கிறது தான். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் தான் பெரிய பணம்ங்கிறது எதிர்பார்க்க முடியும். இப்ப என்னன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓடும். இப்ப நிறைய பேர் பாண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, லாங் டைம் போட்டிருக்காங்க, செக்யூர்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இப்ப பணமா வரும். அந்த ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு இன்னொன்னு, ரிஷபத்துல பிறந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா செக்யூர் கோல்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம். இந்த பராபவ ஆண்டுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுல போகும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் கடன் தீரப்போகுதுன்னா தென் யூ நீட் நாட் வரி, தைரியமா இருக்கலாம். மாணவர்கள், அதாவது ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும்? மெயினான டிப் ஒன்று சொல்லணும்னா, மாணவ மாணவிகள் சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு டைம் பீரியட், நான் சொல்ல இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க இவங்க என்ன எதிர்பார்க்குறோங்களோ அது நடக்கும். குழந்தைகள் எந்த இடத்துல உட்கார்ந்தால் அதுக்கு வெற்றி உண்டுன்னு ஒரு ஜாதகம், அது ஒரு கணிப்பு இருக்கு ஜாதகத்துல. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரங்கால உட்காந்து படிக்கணும் சில பேருக்கு வந்து மெத்தையில உட்காந்து படிக்கணும். ஆக்சுவலா மெத்தையில உட்காந்து படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில ஜாதகங்களுக்கு அப்படி உட்காந்து அது பெரிய அளவு. சில பேர் சோஃபால உட்காந்து படிக்கணும், சில பேர் நார்த் ஈஸ்ட்ல நிலத்துல உட்காந்து படிக்கணும். அது அமைப்பு, ஜாதகத்தோட அமைப்பு. இந்த பராபவ ஆண்டுல மெயினா குழந்தைகள் வந்து இந்த சோஃபால உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள அப்சர்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனால அவங்க ஜெயிப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். 2வது, போட்டி தேர்வு எது இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. 85% ஆஃப் த ரிஷபராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும், எந்த ஒரு நீட்ல எழுதாலும் சரி, மாஸ்டர்ஸ்க்காக அப்ளை பண்ணாலும் சரி, நிறைய பேர் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆவாங்க, பல்மனாலஜிஸ்ட் ஆவாங்க, அப்படின்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. இந்த 3 துறைகள்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அதனால they can be rest assured. கண்டிப்பா. இந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது அவர்களுக்கு நல்லதா இருக்கும்? குருவாயூர் கிருஷ்ணனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா போதுமா. குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்துட்டு அங்க யானை பின்னாடி சரணாலயம் இருக்கும், அந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா போறோம். ஆட்டோமேட்டிக்கா ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கதவை தட்டிட்டு வரும், நீங்க ஜம்முன்னு இருப்பீங்க, தெரியுமா இருக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 90% நல்லா இருப்பாங்க. 90% ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோரா இருக்கு. ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல ஒரு 80% இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜெனரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு?
இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்களில் இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்கிறது வந்து நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா, ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போதும் 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது. சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது. இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலையறிகள் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா, டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில் டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமுமே திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமாக கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தைரியமா. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லையை நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும், தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.